ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். எப்பொழுதும் தற்பெருமை என்பது சில பொழுது உங்களுக்கு உங்களே வச்சு மட்டும் வராது, உங்களோட சொத்தை வச்சு வரும். அதாவது அது உங்களுக்குள்ளே இல்லை, வெளியே இருக்குது, அதை வச்சு வரும். குடும்பத்தை வச்சு வரும், மனைவியை வச்சு வரும், பிள்ளையை வச்சு வரும். எதெல்லாம் வச்சு என்ன செய்யும் வரலாம், வெளிரங்கமான நிகழ்வுகளை வச்சு வரலாம். பார்க்குறோம், சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்தில் கொஞ்சம் பேராக இருந்தாங்க. அவங்களுடைய டோட்டல் நம்பிக்கையும் எப்பயும் கொஞ்சமாக இருந்தால் யாரில் நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும்? உண்மையான இறையச்சம் இருந்தால் அல்லாஹ்ல தான் என்ன செய்யும் நம்ம நம்பிக்கை அதிகமாக. இப்போ பத்ர் யுத்தத்தில் அப்படி நல்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஹுனைன் யுத்தத்துக்கு வார நேரத்தில் ஏற்கனவே எல்லாரும் வெற்றி, இந்த சகீஃப் ஹவாஸின் என்ற 2 கோத்திரங்களை தவிர அந்த யுத்தம் முழுமையாக என்னது, அதாவது வெற்றி அடைந்து இப்போ அவங்களுக்கு எதிரான யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தத்தில் மக்கள் பார்க்குறாங்க, எப்படி இந்த பக்கம்லாம் பார்க்குறாங்க, க்ரௌடுன்னா அப்படி க்ரௌடு. யுத்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் யுத்த காலத்தில். அது அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி என்ன, இவ்வளோ நம்ம பத்ர் யுத்தத்திலேயே நம்ம வெற்றி கொண்டோம், இதில் நான் நினைக்கலாமா மோதலாமா அவங்களுக்கு? பத்ர் யுத்தத்தில் நம்ம பத்ர் யுத்தத்தில் வெற்றி கொண்டோம் அப்படின்னு நினச்சிதான் வரல. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், விளங்கிட்டா? அதாவது நம்ம அந்தந்த மாதிரி பெரிய பெரிய இந்த அதாவது சின்ன சின்ன யுத்தங்கள் எல்லாம் பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் சின்ன க்ரௌடோடு என்ன செஞ்சுக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். இது என்ன பெரிய க்ரௌடு, இதில் நமக்கு மோதவே முடியாது என்கின்ற அளவில் அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹு தாலா மிக 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 வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பெருமை. அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அல் கிப்ரியாஉ, அதாவது ரிதாய், பெருமை என்பது எனது மேலாடை. பெருமை என்பது எனது மேலாடை. ஃபமன் நாஸஅனி ஃபீஹி, யார் பெருமை அடிக்கிறோம் அதில் போராடுற மாதிரி, அதை களைவதற்கு போராடுவது போலேன்னு ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல். இப்போ இவர்கள் அந்த ஒரு சாதாரண ஒரு தற்பெருமை வந்த உடனேயே ஒன்றுமே காட்டிக்கல, உள்ளத்தில் ஒரு தற்பெருமை. இது செகண்டுக்கு ஏற்பட்டதா, காலங்காலமாக ஏற்பட்டதா? இது அந்த செகண்டுக்கு ஏற்பட்டது, அது அந்த நிலைமையில் ஏற்பட்டது. அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அது அல்லாஹ் தாலா பிடிக்கல. பாருங்க, அல்லாஹ் தாலா யாருக்கு நிஅமத் அதிகமாக வழங்கிக்கிறானோ அவர்களை அவசரமாக தண்டிப்பான், அவர்களை அவசரமாக தண்டிப்பான். யாருக்கெல்லாம் நிஅமத்துக்களை குறைய கொடுத்து, அறிவை குறைய கொடுத்து அவங்களுக்கு லேட் ஆக்குவான். இல்லைண்டா காலாகாலமாக தற்பெருமைன்றது நம்ம உள்ளத்தில் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் தரல. நபித்தோழர்கள் அந்த செகண்டுக்கு தான் நினைச்சாங்க, உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், கண்டிச்சாண்டா. அவங்கள எல்லாம் விரும்பலைன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள எல்லாம் அதிகமாக விரும்புகிறான்னு அர்த்தம். அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், மஅசியத்து பஅதல் மஅசியா அஸாப். ஒரு பாவம் செஞ்ச பின்னால் மறுபடி பாவம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அஸாப்னு அர்த்தம். இறைவனுடைய ஒரு பாவம் செஞ்ச பின்னால் அடுத்த பாவம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் சான்ஸ் கிடைக்குதுன்னா அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான்னு அர்த்தம். ஒரு பாவம் செய்த உடனேயே உங்களுக்கு பெரிய சோதனை விழுந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வந்தேன்னா அல்லாஹ் உங்களை விரும்புகிறான்னு அர்த்தம். அல்லாஹு தாலா உங்களை விரும்புகிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்க அதை செய்த உடனேயே அல்லாஹு தாலா தண்டிக்கிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், அதாவது லக்கது நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வயௌம ஹுனைன். அல்லாஹ் உங்களுக்கு பல இடங்களில் உதவி செஞ்சிருக்கிறான். ஹுனைனுடைய நேரத்திலும் உதவி செய்தான். இஸ் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. உங்களது க்ரௌடு உங்களுக்கு பெருமையை தந்தது. உங்களோட க்ரௌடு இருக்குது, உங்களுக்கு பெருமையை தந்தது. உங்களுக்கு அந்த க்ரௌடு பெருமையை தந்துட்டு அல்லாஹ் ரிசல்ட்டை சொல்கிறான், என்னடா ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. பெருமையை தந்த உங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் தரல என்றான். பெருமையை தந்த எது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரவில்லை அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த க்ரௌட் என்ற பெருமிதத்தை அங்கே உடைச்சி காட்டினான். அந்த க்ரௌட் என்ற பெருமிதத்தை கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சில தோழர்களும் நின்று பிடிச்சித்தான் அந்த யுத்தத்தை திருப்பி கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்லாஸாக ஆரம்பத்தில் பையத்து செய்ய நபி தோழர்களை அழைத்துத்தான் அந்த யுத்தத்தை மறுபடி பழைய நிலைக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். அப்படி என்று சொன்னால் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ் அஜாப், நமக்கு எதை ஒன்றை வைத்தும் என்ன செய்யக்கூடாது, இந்த அஜாப் வரக்கூடாது, இந்த தற்பெருமை வரக்கூடாது. சில பொழுது உள்ளத்தில் தற்பெருமை இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம். நம்ம உள்ளத்தில் இல்லாது விட்டாலும் கூட வார்த்தையில் தற்பெருமையுடைய வசனமாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். நம்மகிட்ட ஒரு பழக்கமே, நம்ம பெருமைக்காக வேண்டி சொல்லலை அப்படின்ட்டு பெருமையாக தான் சொல்கிறது, புறத்துக்காக வேண்டி சொல்லலைன்னு பேசுறது புறம் தான், வணங்கிட்டா. சொல்லி காட்டுறதுக்கு சொல்லலைன்னு சொல்லி காட்டுறது தான் செய்கிறது. அந்த முன்னுரை எப்படி இருக்கும்னா அது இல்லாத மாதிரி என்ன செய்யிருக்கு. இவருக்கு மற்றவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இவர் முன்னுரை சொன்னாரா, அவர் முன்னுரை சொல்லலை, இவ்வளோ தான். ஆனால் ரெண்டு பேரும் செய்கிற வேலை என்ன, நான் பெருமைக்காக சொல்லலைன்ட்டு பெருமையை சொல்கிறது. அப்போ எனவே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால், நம்மை
அதாவது தற்பெருமை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஒன்றாக நமக்கு சூழ உள்ள க்ரௌடு, பொருளாதார இவைகள் கூட என்ன செய்யலாம், அமையலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ரசூல்லாங்க தற்பெருமை அந்த அடிக்கலை. அபூபக்கர் ரதியல்லாஹு, உமர் ரதியல்லாஹு, உஸ்மான் ரதியல்லாஹு, அலி ரதி, அவங்க யாருமே என்ன செய்யலை, தற்பெருமை அடிக்கலாங்க. ஆனால் சோதனை அவங்களுக்கு சேர்த்தா வந்துச்சு. சோதனை அவர்களுக்கும் சேர்த்து தான் என்ன செய்தது வந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள. எனவே நாம் போகிற இடத்துல நம்மளோட ஒரு 10-20 பேர் தற்பெருமையோடு உள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அது யாரை சேர்த்து பாதிக்கும், எங்களுடைய பயணத்தையும் சேர்த்து என்ன செய்யும், பாதிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மிக பிரதானமான 3வது பகுதி. சுன்னா இந்த இஅஜாப், அதாவது க்ரௌட் என்கின்ற சிந்தனையை, நம்மட்டுள்ள பலங்களை பற்றிய நம்பிக்கையை சுன்னா என்ன செய்து மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறத பார்க்குறோம். யூதர்கள் ஒரு கோட்டையை என்ன செஞ்சுருந்தாங்க, அவங்களுடைய புல் பாதுகாப்புமே என்ன இருந்தால் கோட்டை தான். அந்த கோட்டையை பூட்டிக்கிறது. அல்லாஹு தாலா சொல்கிறான், வதன்னு அன்னஹும் மானிஅத்துஹும் ஹுசூனுஹும் மினல்லாஹ், தங்களது கோட்டை இறைவனை விட்டு எங்களை தடுத்து விடும் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள்ன்றான். இறைவனை விட்டு தடுத்து விடும் என்று சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்களா? அப்போ இறைவன் அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறான் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு ஆபத்தே வராதென்று ஒருவன் ஏதாவது ஒன்றை வச்சு நினச்சான்னு சொன்னால் இறைவனை மறக்கிறான்னு அர்த்தம். இறைவனை மறக்கிறான்னு அர்த்தம். அப்போ எனவே இறைவனை அவன் மறந்தான்னு சொன்னால் இறைவனிடமிருந்து அது தடுக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்கள் நினைக்காத புறத்தால் என்ன செஞ்சான், அவர்களை அழித்தான்னு குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே சுன்னா எங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறது. சுன்னா தற்பெருமையை பற்றி சொன்ன செய்திகள் என்ன? இப்லீஸ் தற்பெருமை அடித்தான், அதனால் என்ன செஞ்சா அழிஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பெருமையை பற்றி என்ன செய்கிறாங்க, கடுமையாக கண்டிக்கிறார்கள். பாவத்தை விட பெரிய ஒரு பாவமாக என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் ஹுனைன் யுத்தத்தில் ஏற்பட்ட க்ரௌடை பற்றி ஏற்பட்ட தற்பெருமை அவங்களை அழிச்சதை பார்க்குறோம். யூதர்கள் அவர்களை கோட்டையை வைத்து என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினச்சாங்க, அதனால் அழிக்கப்பட்டதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ஒரு பெரிய ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது இஅஜாப் பின் நஃப்ஸ், ஒரு மனிதன் தற்பெருமை உணர்வு சில பொழுது மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், விளங்கப்படுத்தாமல் இருக்கலாம். உள்ளத்துக்குள்ளே இருந்தாலே சில பொழுது மிகப்பெரிய அழிவு வரலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பனூ இஸ்ராயீலுடைய காலத்தில் ஒரு மனிதர் நடந்து போகிறார். நடந்து போகிற நேரத்தில் அவர் எப்படி இருந்தார்னு சொன்னால், தலையை அழகாக நீட்டாக வாரி எந்திரியார். ட்ரெஸ்ஸு அப்படி ஒரு அழகான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கண்டு அவர் நடந்த நடை வந்து பெருமையான ஒரு நடை. அதாவது இந்த உலகத்தில் நம்மளை விட்டால் ஆள் இல்லைன்ற ஒரு நடை அவர் என்ன செய்கிறாரு, நடக்கிறாரு. அந்த தற்பெருமை இறைவனுக்கு பிடிக்காமல் அவனை பூமி விழுங்கியதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மறுமை வரைக்கும் அவன் உள்வாங்கப்பட்டு கொண்டே இருப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரில் வருது, மறுமை வரைக்கும் உள்ளே இழுக்கப்பட்ட அவன், அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இடத்த அல்லாஹ் வச்சுக்கிறான் இந்த உலகத்தில், அந்த நிலையோட அவன் நின்றுவான், அது கீழே அது என்ன செய்யாது, போகாது. ஆனால் பூமியுடைய அடித்தட்டு எதிர்க்குதோ அது வரைக்கும் உள்வாங்கப்பட்டு கொண்டே இருப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் வரக்கூடிய செய்தி. அவன் செஞ்சது எதுவுமே இல்லை, தற்பெருமை. ஆனால் தற்பெருமை அவனுக்கு 100% இருந்திருக்கு. அவனுடைய ட்ரெஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறதேண்டா, அவனுடைய ட்ரெஸ்ஸும் அவனுடைய முடியுடைய அழகும் அவனுடைய நடையும், இந்த மாதிரியான ஒரு நிலையின் காரணமாக அவனுடைய உள்ளத்தில், அதாவது முஜபும் பினஃப்ஸிஹி, தன்னை பற்றி ஒரு பெரிய ஒரு தற்பெருமையோடு அவன் நடக்கிறான். அந்த நடையால் அல்லாஹ் என்ன செய்தான், அவனை இப்படி பூமி விழுங்க செய்தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னொரு ஹதீஸில் வருது என்ன, ஒரு செருப்பு அழகாக இருக்கணும், ஷர்ட் அழகாக இருக்கணும்னா பெருமை இல்லை. ஆனால் பெருமை இல்லைன்னா என்ன, அழகாக இருக்கணும்னு நினச்சா பெருமை இல்லை. ஆனால் தன்னை விட்டு ஆள் இல்லைன்னு நினச்சான்னு சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய அடையாளம், அது மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே தற்பெருமை ஒரு மிக மோசமான ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை என்னூடாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தற்பெருமைன்றது என்றைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் எந்த ஒரு வகையிலும் நம்ம உடனே நமக்கு வந்ததுன்னா உடனே அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள குறைகளை பற்றி என்ன செய்யணும், நமக்கு என்ன தவறுகள் இவைகளை நம்ம சிந்திக்க நம்ம பழக வேண்டும். இவ்வளோ பெரிய அழிவை அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக அந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது.